நீ எந்த ஊர்லேருந்து வர என்னங்கிறதெல்லாம் சொல்லிடுமா. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து அன்றைக்கி சன்னியானத்தில் அழுத, அந்த பிரச்சனை சாமி எப்படி தீர்த்துச்சு அதெல்லாம் சொல்லு. முதல்ல உன் பேரெல்லாம் சொல்லு. என் பேர் ரெஜிலா பானு. நான் கருப்புராங்கோயிலேருந்து இருக்கிறேன். என் பையன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி போத்தனூர் மைல்கல் காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். அப்போ வேறு ஒருத்தர் முஸ்லீம் பையன் வந்து என் கம்பெனியில் ஒப்படைச்சான். இந்த மாதிரி பையன் வேறவங்கள்ட்ட இருந்தால் உங்கள் பையனை கிடச்சிருக்காது, நான் பார்த்தனால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், உனக்காக தானே நான் உசுரோடு இருக்கிறேன், இல்லாட்டி நான் எப்போவோ செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் மிரட்டினா பையன் ஓடி போயிடுவான், சரி எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி மிரட்ட வைக்கலான்னு சொன்னேன். அப்போ எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன்னு சொன்னதுக்குள்ளே அந்த பையன் எஸ்கேப் பண்ணிட்டான். எங்கே போச்சுன்னே தெரியல. சாமிகிட்ட வந்தேன், சாமி சொன்னார். அழுதியா? நல்லா அழுதேன். என் பையனை கிடைக்க நான் ஒரு பையனோட ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன். எனக்கு அந்த பையன்தான் தோணேன். அதனால என் பையனை எப்படியாச்சும் கிடைக்கணும்னு சாமின்னு சொன்னேன். அப்போ நான் உனக்கு என்ன செய்ய சொன்னேன்? பால் அவசியம் பண்ண சொன்னார். நான் அதே பண்ணேன். இதான் இந்த கோவிலில் வந்து சாமிகிட்ட வந்து பால் அவசியம் பண்ணதுமே என் பையன் சாயங்காலம் இருட்டாகிறக்குள்ளே பையன் வந்துடும் சொல்லிச்சு. அதே மாதிரி எனக்கு நல்ல செய்தி, பையன் வந்துடுச்சு சொல்லிச்சு. அதே மாதிரி நான் திங்கக்கிழமை பால் அவசியம் பண்ணலான்ட்டு வரேன். திங்கக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு வர்றேன். நான் வரேன் சாமி. ஓம் சக்தி.